வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பட்டன் காளான் வச்சு ஒரு காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா இப்படி கருப்பு கருப்பாக மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா நீங்கள் பச்சை தண்ணியில் ஒரு 2 தடவை கழுவிட்டோம் அப்படின்னா நல்லா வெள்ளையாக வந்துடும். இதை அடுத்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு சுடுதண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். சுடுதண்ணியை வந்து நம்ம அதில் போட்டு அப்படி எடுக்க போகிறோம். நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கொதிக்க வச்சு இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணால் அந்த சுடுதண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் லைட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணால் இப்படி பார்த்து வெள்ளையாக வந்துடும். இந்த மாதிரி வெள்ளையாக வந்தோன்னு கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். லைட்டாக ஒரு பரட்டு அந்த கொதியை அடங்குற வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து உப்பு போடணும், மஞ்சள் தூள் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயத்துக்கு. ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு கெட்டது, சிலருக்கு காளான் சாப்பிட்டா ஒத்துக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது இருக்காது. இன்னொன்று காளான் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது கரையாது. பன்னீரும் அதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா கரையவே கரையாது. இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக கலரும் இது மாறாது. இது வரைக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு டிப்பு இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்கலாம். இன்னும் அவ்வளோதான், தண்ணி தேவைப்படாது. இதை மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, நம்ம வீட்டில் உள்ள மசாலா. இது ரொம்ப கம்மியான மசாலா தான் தேவைப்படும். ஆனால் இது சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லிக்கெல்லாம் கூட கறி குழம்பு மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்துடும். நல்லா சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் இப்போ 100 கிராம் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கணும். வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா இந்த குழம்புக்கே இந்த உப்பு சரியாக தான் இருக்கும். உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, குட்டி தக்காளியாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குழையணும். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். தக்காளியை வதங்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தட்டியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து குழையிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்தோடனே வீட்டில் இருக்கிற மசாலா பொடி தான் நமக்கு தேவை. நான் வீட்டில் இருக்கிற மசாலா பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள். நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். ஏன்னா அதிலே எல்லாமே நம்ம போட்டு செஞ்சுருக்கிறதுனால அதையே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிருச்சு. காளானையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறினோன்னு இப்படி கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா அது குழையவே குழையாது. நல்லா அந்த தக்காளியோட காளான் இந்த ஜூஸோடு நல்லா மிக்ஸ்அப் ஆன பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய பொடியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது, அதனால் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாத்தூள், எப்போயுமே தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறது, இதோட சேர்த்து அரைக்கிறது இல்லை. அது ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். மல்லித்தூளில் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், கசகசா நிறையா பொருள் சேர்த்துருக்கிறதுனால இதுவே குழம்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லாத்துக்குமே இது சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா காளானை பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா. இப்போ வந்து இப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, இது வெந்த பிறகு அந்த மசாலாவோடலாம் ஒட்டின பிறகு காளானோட கலரு அப்படியே இந்த மசாலாவோட மிக்ஸ்அப் ஆகி வந்துடும். இப்போ நல்லா அது கொதிச்சு, இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காயில் வேணால் முந்திரி பருப்பு, கசகசா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, பொரிகடலை,
எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல. எனக்கு வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி ஊற்ற போகிறேன் இன்றைக்கி. அது ஊற்றினாலும் இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும். ஆறி வரும்போது நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா அது சேர்ந்து பிடிச்சி வரும். இதில் வந்து கொத்தமல்லி மட்டும் தூவி அப்படியே நம்ம இறக்கிக்கிறலாம். வேறு ஒன்றுமே இதில் சேர்க்க தேவை இருக்காது. இதுவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து லைட்டாக தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்கும், குழையாது. தேங்க்யூ.